ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். எம்ஜிஆரோட முதல் 32 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். 1962 எம்ஜிஆர் திமுகவுக்கு ஆதரவாக சுற்றுப்பயணம் செய்ய ஆயத்தமான நேரம். அப்போது எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தாங்க. அவருக்கு அருகில் இருந்து ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு புறப்பட்டாங்க. தர்மபுரியிலிருந்து சேலம் செல்லும் வழியில எம்ஜிஆரை சுட்டுக் கொள்வதற்காக பிரபல கொள்ளையன் மம்முட்டியானை காங்கிரஸ்காரர் ஒருத்தங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதனால அந்த வழியில வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க முன்கூட்டியே அவசர செய்தியா எம்ஜிஆருக்கு அனுப்பியிருந்தாங்க. எம்ஜிஆர் அந்த விஷயத்தை பார்த்து சிரிச்சிட்டு புறப்பட்டார். சென்னையிலிருந்து முதலில் ஒசூர் சென்று அங்கிருந்து கிருஷ்ணகிரி சென்று இரவு 11 மணி கூட்டத்தில் கலந்துகிட்ட பின் தர்மபுரியில நள்ளிரவு 12:45 நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இரவில் ஓய்வு எடுக்காமல் நேராக சேலம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முடிவெடுத்தாங்க. அதனால் அங்கிருந்தவர்கள் மம்முட்டியான் ஏதாவது செய்வான் என்று பயந்தார்கள். ஆனால் எம்ஜிஆரோ என்ன நடக்குதோ பார்த்து விடலாம் என்று சொல்லி நாங்களும் சேர்ந்து புறப்பட்டோம். ஆனால் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை. சேலத்திலிருந்து திருச்சிக்கு சென்றோம். அதன் பிறகு சென்னையிலிருந்து ஒரு போன் வந்தது. சதானந்தவதி சீரியஸாக இருக்கிறார் என்று. எம்ஜிஆர் சென்னை செல்லலாம் என முடிவெடுத்துக் கொண்டிருந்த போது முரசொலிமாறன் வந்து கருணாநிதி தங்களை பிரச்சாரத்துக்கு வரும்படி அழைத்திருக்கிறார், தாங்கள் வந்தாதான் ஆட்சி என்று பிடிவாதமாக சொல்ல எம்ஜிஆரும் தர்மசங்கடமாக இருந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தஞ்சாவூருக்கே புறப்பட்டார். தஞ்சாவூருடைய சுற்றுப்புற கிராமங்களில் எல்லாம் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தார். சென்ற இடங்களிலெல்லாம் வயல்வெளிகளில் வேலை செய்த விவசாயிகள், பெண்கள் வேலையை நிறுத்திவிட்டு எம்ஜிஆரை காண ஓடி வந்தார்கள். அவர்களிடம் எம்ஜிஆர் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்டதற்கு அவர்கள் ஐயாவுக்கு தான் போடுவோம் என்று பதில் சொல்ல திருப்தியோடு சென்றார். வழி எங்கும் எம்ஜிஆரின் கேள்விக்கு ஐயாவுக்கு தான் என்று பதில் வந்தது. அவருக்கு ஏதோ நெருடலாக தோன்ற ஓரிடத்தில் அவர் கூட்டத்தினரிடம் ஐயான்னு யார சொல்றீங்க என்று மீண்டும் அவர்களிடம் கேட்டதற்கு பரிசுத்த நாடார் ஐயாவுக்கு தான் என்றார்கள். இவர் காங்கிரஸ் வேட்பாளராக பரிசுத்த நாடார் கருணாநிதிக்கு எதிராக நின்றிருந்தவர். அவருக்கு அந்த பகுதியில் மிகுந்த செல்வாக்கு உண்டு. எல்லோரும் ஐயா என்று அவரை அழைப்பது வழக்கம். எம்ஜிஆர் அவருக்கு தான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார் என்று கிராம மக்கள் நினைத்திருந்தார்கள். அதை புரிந்து கொண்ட பின் நான் கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தின் இறுதி கட்டமாக பரிசுத்த நாடாரை ஆதரித்து ஊர்வலம் ஒன்று காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்தது. பிற்பகலில் 3 மணிக்கு காங்கிரஸ் ஊர்வலமும் 5 மணிக்கு திமுக சார்பு ஊர்வலமும் நடக்கவிருக்கிறது. காங்கிரஸ் ஊர்வலத்தில் காமராஜர், பெரியார், எம்.ஆர். ராதா ஆகியோர் கலந்து கொள்வதாக இருந்தார்கள். திமுக கூட்டத்தில் எம்ஜிஆர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்ததால் மக்கள் திரளாக வந்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்த இடங்களில் கலந்து கொண்ட மக்களின் கூட்டத்தை கண்டு காங்கிரஸ்காரர்கள் மிரண்டு போயிருந்தார்கள். அதனால் 3 மணிக்கு நடைபெறவிருந்த காங்கிரஸ் ஊர்வலம் புறப்பட காணோம். 5 மணி ஆகியும் அப்போதும் புறப்படவில்லை. இதைத் தொடர்ந்து சரி காங்கிரஸ் ஊர்வலம் தான் புறப்படவில்லை, நாம் புறப்படலாம் என்று திமுகவினர் நினைத்ததால் போலீசார் குறுக்கிட்டார்கள். காங்கிரஸ் ஊர்வலம் சென்ற பின்புதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று புறப்படாத ஊர்வலத்திற்கு கருணாநிதியிடம் விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். மாலை 6 மணி ஆகியும் அப்போது கூட போலீஸ் உயர் அதிகாரிகள் அங்கு வந்து தடையாக நின்றார்கள். இதை கண்ட எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிட்டது. ஊர்வலம் புறப்படட்டும், நானே தலைமை தாங்குகிறேன், போலீசார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வழக்குத்தானே போடுவார்கள், கவலை இல்லை என்று ஊர்வலத்தை துவங்கினார். அதற்கு மேல் போலீசார் எதுவும் செய்யவில்லை. பெரியாரும் எம்.ஆர். ராதாவும் ஊர்வலத்தை ரத்து செய்து விட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு தஞ்சையில் கருணாநிதி வெற்றி பெற்றார். இங்கு திமுக பெற்ற முதல் வெற்றி அது. அதே தேர்தல் பிரச்சாரத்துக்காக எம்ஜிஆர் மதுரையில் சுற்றுப்பயணம் செய்தார். தேனியில் எஸ்.எஸ்.ஆரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பெரிய குளத்திலிருந்து புறப்பட்டோம். நள்ளிரவு 1:45 மணி இருக்கும். எம்ஜிஆர் வேனில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். நடுவழியில் 500 பேருக்கு மேல் திரண்டிருந்த கூட்டம் ஒன்று வேனை வழிமறித்தது. நாங்கள் இறங்கி என்னவென்று கேட்டோம். நாங்கள் என்றால் நான், பத்மநாபன், ராமகிருஷ்ணன். அவர்களில் சிலர் தூரத்தில் இருந்த சிறிய மலையை காட்டி அங்கு தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருப்பதை அடையாளம் சொல்ல அங்கு வரவேண்டும், எம்ஜிஆரை காண ஆவலாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நாங்கள் தாமதமாக வந்து கொண்டிருந்தோம். தேனியில் எங்களுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டு போனால் சரியாக இருக்காது. நாங்கள் திரும்பி வரும்போது உங்கள் இருப்பிடத்திற்கு வருகிறோம் என்று சொன்னதை அவர்கள் ஏற்கவில்லை. தங்கள் இடத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று கெஞ்சுதலாக துவங்கி மிரட்டலாக மாறியது. நாங்களும் விட்டு கொடுக்காமல் மறுத்தோம். அவர்கள் கோபத்துடன் இப்போ நீங்கள் வராவிட்டால் வேனை அப்படியே கொளுத்து விடுவோம் என்றார்கள். இந்த வார்த்தைகள் எம்ஜிஆரின் காதில் எப்படிதான் விழுந்ததோ, உள்ளே படுத்திருந்தவர் மேலே தாவி எங்களை தாண்டி வேனில் முன்புறமாக குதித்து நின்றார். என்னது, வேனை கொளுத்திடுவீங்களா, செய்யுங்க பார்ப்போம் என்று போருக்கு அழைப்பது போல் கூப்பிட்டார். மறுநொடி அந்த 500 பேரில் ஒருவரையும் காணோம். எல்லாரும் பறந்து விட்டார்கள். இதெல்லாம் ஒரு சில நொடிகளில் நடந்துவிட்டது. எம்ஜிஆரின் அந்த சூப்பர்மேன் செயல் எங்களை பிரமிக்க செய்தது. அப்போது நாங்கள் உங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுத்தீர்கள் என்று கேட்டோம்.
அதற்கு எம்ஜிஆர், இப்போது மட்டுமல்ல, இனி எப்பொழுதுமே எந்த ஆபத்து வந்தாலும் நான் தான் முன்னால் இருப்பேன், நடப்பது நடக்கட்டும் என்றார். தேனியில் கூட்டம் நடக்கமிருக்கும் இடத்திற்கு சென்றால் அங்கு திமுக நிர்வாகிகள் நாங்கள் பத்திரமாக வந்திருப்பதை பற்றி அறிந்து நிம்மதி கொண்டார்கள். உங்களை மலைப்பகுதிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அழைப்பது போல் அழைத்து உங்கள் வேனை கொளுத்துவதற்கு திட்டமிட்டார்கள். இதற்காக SSRஐ எதிர்த்து நிற்கும் காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜன் நெல்லையிலிருந்து குண்டர்களை வரவழைத்திருக்கிறார் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார்கள். அந்த கூட்டத்திலேயே எம்ஜிஆர் தியாகராஜனுக்கு எச்சரிக்கை விடுத்து உங்களது கொலை முயற்சியை எத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார். பிறகு அந்த தேர்தலிலும் SSR வென்றார். நான் எம்ஜிஆருடன் படங்களில் தொடர்ந்து சண்டை காட்சிகளில் நடித்து கொண்டிருந்தேன். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆருடன் ஒரு சண்டை காட்சியில் மட்டும் நடிப்பதற்கு ஆள் தேடினார்கள். சண்டை போடுவதோடு இல்லாமல் வசனமும் பேசி நடிக்க வேண்டும். எனக்கு நாடக அனுபவம் இருந்ததால் எம்ஜிஆர் என்னையே நடிக்கும்படி செய்துவிட்டார். சரோஜா தேவியிடம் கைப்பையை பறித்து கொண்டு ஓடும் என்னை எம்ஜிஆர் வழிபறித்து சண்டை போடுவார். போலீஸ் வந்து என்னை பிடித்து செல்லும். 2 நிமிடம் வரும் இந்த சண்டை காட்சியை ஒரே ஷாட்டில் படமாக்கினார்கள். எம்ஜிஆர் இப்படி ஒரு காட்சியை ஒரே ஷாட்டில் எடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்தார். அந்த ஆசையை எங்கள் வீட்டு பிள்ளையில் தீர்த்து கொண்டார். என்னை வழிமறிக்கும் எம்ஜிஆரை நான் கத்தியால் குத்த முயற்சிக்க அதிலிருந்து லாவகமாக விலகி என்னுடன் சண்டையிட்டு போலீசில் ஒப்படைப்பார். ஒரே ஷாட் என்பதால் டம்மி கத்தியை தயார் செய்ய நேரமின்றி உண்மையான கத்தியை பயன்படுத்தும்படி ஆனது. எனக்கு முறையாக சினிமா படி எப்படி கத்தி வீச வேண்டும் என்று தெரிந்தாலும் கூட ஒரே ஷாட் என்பதால் உதறலாக இருந்தது. ஆனால் நான் பயந்தபடி எதுவும் நடக்கவில்லை. எம்ஜிஆரின் திறமையான சமாளிப்பும் நல்ல நடிப்புமாக அமைந்தது. இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழா பல ஊர்களிலும் நடைபெற்றது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.